அட்டகாசமான சுவையில் ஹெல்த்தியான ஒரு கூட்டு ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாதத்துக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும், கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாலக்கீரை ஒரு கட்ட அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கீரையில் வேணாலும் செய்யலாம், சிறுகீரை, தண்டுக்கீரை, எதில் வேணாலும் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகும் உளுத்தம் பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 7-8 பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு, இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கி வந்த பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. ஒரு கட்டு பாலக்கீரைக்கு இந்த உப்பு சரியாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கீரை ஆட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு எது போல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் இதை கலந்து விட்டிங்கன்னா நல்லா சுருண்டு வெந்து வரும். பாருங்கள், மிதமான தீயில் நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா இது போல் நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ இதை மூடி வச்சுடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொரகொரப்பாக இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பாருங்கள், கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நான் காராமணி சேர்த்துருக்கேங்க. 100 கிராம் அளவுக்கு சிகப்பு காராமணியை நல்லா சுடு தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதுங்க. நல்லா ஊறி வந்துடும். குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை கீரை கூட சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்ட பிறகு வேக வச்ச பருப்பு சேர்த்துருக்கேங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா வேக வச்சு மசித்த பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை கொதி வந்துச்சுனாலே போதுங்க. 1 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா திக்கான பதத்தில் உங்களுக்கு கூட்டு தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கூட்டு ரெசிபி ரெடி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். சாதத்துக்கு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கவங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.